ஹே காய்ஸ், ப்ராக்டிஸ் கிட் பிடிஎஃப் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணி 10 days ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது போக நம்ம புவனா டிசைனர் ஸ்டூடியோஸ் 10K ரீச் பண்ணதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக செகண்ட் ஆஃபராக நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணி மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃப்ரீ டெலிவரியில் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் லேர்ன் பண்ணிக்கணுன்னா இப்போவே புவனா டிசைனர் ஸ்டூடியோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே ஃபேப்ரிக்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி ஷேட் பண்ணுறது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் அதை பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க வந்துடுங்க. அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பேஜை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் புவனா டிசைனர் ஸ்டூடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் லோட்டஸை பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பெட்டல்ஸுக்கு நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ பேஸை ஒயிட் கொடுத்துட்டு அதோட அவுட்லைனில் நம்ம ரெட்டை கொடுத்து பிளெண்ட் பண்ணணும். பேஸாக நம்ம ஒயிட் கொடுக்கும் போது நமக்கு கலரில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. அதே மாதிரி நமக்கு பிளெண்ட் பண்ணும் போது ஷேடிங்ஸும் ஈஸியாக இருக்கும். ஸோ மிடில் நம்ம ஒயிட் கொடுத்துட்டு கார்னரில் அதோட எக்ஸாக்ட் கலரை யூஸ் பண்ணி கார்னர்லேருந்து ப்ரஷில் எக்ஸஸாக இருக்கிற பெயிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் மிடில் பெயிண்ட் பண்ணணும். மேபி ஃபுல்லாக ஃபில் ஆகி உங்களுக்கு கலரில் சேஞ்ச் தெரியாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒயிட்டை ஆட் பண்ணி அந்த இடத்துல பிளெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு ஒயிட்டை பேஸாக கொடுத்துட்டு அதோட அவுட்லைனை ஃபுல்லாகவுமே நான் ரெட் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி அவுட்லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரஷில் எக்ஸஸாக இருக்கிற பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எகெயின் ப்ரஷில் போய் பெயிண்ட்டை ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அது ஃபில்லிங் மாதிரி மாறிடும். ஷேடிங்னால் நமக்கு ஒரு பெட்டலில் ஒரு 2-3 ஷேட்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் ப்ரஷில் நிறைய பெயிண்ட்டை எடுக்காமல் எக்ஸஸாக ப்ரஷில் இருக்க பெயிண்ட்டை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதோட ஆக்சுவலான கலரை யூஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் ப்ரஷில் நான் அவுட்லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேம் இதே மெத்தடில் க்ரீன் கலரில் யூஸ் பண்ணி நான் கீழே இருக்க பெட்டலையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் புவனா டிசைனர் ஸ்டூடியோவை டேக் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் இதே மாதிரி சூப்பராக ட்ரேஸ் பண்ணுறீங்க அண்ட் டிசைன் பண்ணுறீங்கிறத பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.